கைஸ் நீங்கள் பார்க்குறோன்னா கோலம் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். நான் டைனோசர் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ அந்த கேம் நம்ம செம ஃபன்னாக இருக்கும். நம்ம போக வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சும்மா நம்ம தான் டைனோசர், அவங்க தான் கேவ் மேனு ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம டைனோசர் வச்சு நம்ம ஒரு முட்டையை பாதுகாக்கணும், அவ்வளோதான் இந்த கேமு. ஸோ நம்ம வாய்ஸ் இதில் கேட்கல, என்னன்னு தெரில. அது நம்ம இது எக்ஸ்ட்ரா காரில் அந்த மியூட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இது மாதிரி சொல்லி வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்போமா, நம்ம டக்குன்னு இப்போ வீடியோ இதுக்காண்டி என்னன்னு தெரில, வாய்ஸ் இல்லாதனால கொஞ்சம் போர் அடிக்குமே சரின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணி விட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. ஸோ அதான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம கேமை முடிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைனோசர் நம்மளுக்கு ஸ்னாப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கடலில் எல்லாத்தையும் வீசிகிட்டு இருப்போமா, அதுக்கப்புறம் ஸ்னாப்பின்னு டைனோசர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, நம்மளுக்கே தெரியாது, நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். போக கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். இப்போ கேமில் நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் முழுசாக. ஸோ அந்த கேம் எப்படின்னா, நம்மள்ட்ட டைனோசர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ராங் டைனோசர்ஸு நிறைய இது இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டைனோசர் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அந்த பக்கம் இருக்க எனிமி சைடும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ அதான் அந்த கேம் அதான் அந்த கேமு. நம்ம எப்படி சண்டை பண்ணோம்னா, நம்மள்ட்ட கல் கூட கொடுப்பாங்க, கல், ஐஸு இந்த மாதிரி நிறைய இது கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இவங்களை அடிக்கலாம். சில டைமண்டில் வாங்குற மாதிரி ஒரு டைனோசர்ஸ் இருக்குது, அதெல்லாம் செமையாக அடிக்கும். அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் யூடியூப்பில் போய் மற்ற யூடியூபர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் செமையாக இருக்கும். அதெல்லாம் அந்த டைனோசர்ஸ்லாம் நம்ம வாங்க ட்ரை பண்ணுவாங்க டைமண்டை சேர்த்து வச்சு. ஸோ அதான் நம்ம வாய்ஸ் இல்லாமல் போச்சு, அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்போம், டக்குன்னு இது பண்ணி பார்த்துட்ருப்போம். அப்போ நிறைய இது கொடுப்பாங்க, நிறைய லாங் ரேஞ்சுக்கு இது கூட கொடுப்பாங்க. இப்போ லாங் ரேஞ்சு டைனோசர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளுக்கு நம்ம ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிப்பாங்களே, அவங்களுக்கு இப்போ நம்ம பேக்கப் தரலாம். சில கேவ் மேன்ஸ்லாம் பறந்து வருவாங்க, அவங்க கூட ஒல்லையாக இருப்பாங்க. போக கஷ்டமாகவும், அதே மாதிரி போக கேவ் மேனும் ஸ்ட்ராங் ஆவாங்க, நம்ம டைனோசர்ஸும் ஸ்ட்ராங்காகவும். ஸோ அதனால் ஒன்றும் அவ்வளோது கஷ்டமான கேம்னு இல்லை, போக கொஞ்சம் கஷ்டமாகும். நம்மள்ட்ட டைனோசர்ஸை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா. யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கைஸ். ஸோ நம்ம பார்ட் 2 போடும்போது ஒழுங்காக வாய்ஸ் ஏதாச்சும் கொடுக்க பார்க்குறேன். சாரி கைஸ், அதுக்காண்டி வாய்ஸ் கொடுக்க மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம டக்குன்னு கேமை அப்படி முடிச்சிருவோம். ஒரு 6 லெவலு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிப்போம் நம்ம. ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப பெருசாக போடுறது இல்லையா, நம்ம ஸ்டோரேஜி நம்ம நெட்டை பொறுத்து இதெல்லாம் நம்மலாம் பெருசாலாம் வீடியோ போட மாட்டோம். அதிகபட்சம் மேக்ஸிமம் நம்ம 10 நிமிஷம் தான் போடுவோம். இது ஒரு 6 நிமிஷம் இருக்கும். ஏன்னா ஸ்பீட் பண்ணி விட்ருப்போம்ல, ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணி விட்றதுனால நம்மளுக்கு இது கூட வரல. இப்போ என்ன மினிட்ஸ் இது கூட வரல. முதல்ல பார்க்கல 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணி விட்டனால ஒரு கொஞ்சம் கம்மியாயிட்டு. ஒரு 2x வச்சேன், 2.5லையோ 2.2xலையோ வச்சு விட்டேன் ஸ்பீடை, அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸோ 6 மினிட்ஸ்லேயே அது முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நான் எதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா, வாய்ஸ் ரெக்கார்டர் தான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் சவுண்டை. மியூசிக் ஆட் பண்ணி விடலான்னு பார்த்தேன், கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. சரியாக இல்லை எந்த மியூசிக்கும், ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எடிட்டரில் சரியான மியூசிக்கே இல்லை. நம்ம தமிழ் பாட்டும் காப்பிரைட் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும், அதனால தான் நான் எதுவுமே போடலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளே வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். ஓரளவுக்கு ஒரு 3 மினிட்ஸு இல்லை ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வைப்போம், நடுவில் வேணால் கொஞ்சம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம என்னென்ன கேம் போடுவோம்னு சொல்லுங்க கைஸ். நம்ம அந்த லெவல் டெவில் கூட கொஞ்சம் இருக்குது, அதே முடிச்சு கூட பார்ப்போமா அப்படின்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் நிறைய சீரீஸ் இன்னும் ஆரம்பிப்பேன் கைஸ். அதுவும் லைவ் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். சண்டே தான் அதிகமாக வரும் லைவு. ஆனால் சண்டே தான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் லைவுனா. ஆனால் மற்ற நாள்லாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஆனுவல் லீவ்லாம் நிறைய லைவ் போடுவேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவன் நெட்டை அப்போக்கி இது பண்ணிவிட்டு, அது பண்ண நீ லைவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோளாறு கொடுத்து விட்டா, அதனால் நம்மளால் லைவ் போட முடியல. ஸோ அதான் கைஸ் மன்னிச்சுக்கோங்க. ஆனுவல் லீவில் கூட பண்ண முடியல. இந்த ஒரு மாதமே ஓடிடுச்சு ஸ்கூல்லே,
அதனால் ஒரே ஒரு லைவ் போட்டேன். அந்த ஒரு லைவ் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருந்துச்சு. அன்றைக்கி 90s லைவ் போடாதனால தான் நான் சரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். சரி அது ஒரு ஃபன்னாக போணுச்சு. அதுக்கப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவோம். நம்மளுக்கு வீடியோ செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோனு செம ஹேங் ஆகிட்டு கைஸ். ஃபோனு ரொம்ப ப்ராப்ளம் விட்டு ஹேங்கெல்லாம் ஆரம்பிச்சிது. லைவ் முடிச்சு அடுத்து ஒரு சாரி கைஸ், நம்ம பாதிலே நம்ம வாய்ஸ் நிறுத்த வேண்டியதாகிட்டே என்னென்னு டைம் அதுலேயே முடிஞ்சிருச்சு. நான் அதை கூட கவனிக்கலை. கைஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சோம். தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால். அதே மாதிரி நம்ம புதுசாக இது பண்ணி சொல்லியிருப்போம். நம்ம புதுசாக வீடியோ இது என்ன சீரீஸ் ஆரம்பிப்போனேன். அந்த மாதிரி நம்ம நிறைய கேம் ஆரம்பிப்போம். நீங்களும் ஏதாச்சும் கேம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி என்ன சொல்ல வேண்டிய பை கைஸ், பை.